எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேனக்கிழங்கு மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குக் வித் கோமாளி 3ல் வந்த ரெசிபி. இது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக, அதனால தான் நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சேனக்கிழங்கை நல்லா வேக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அதை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக சூடு இருக்கும்போது மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு மசிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சால்ட்டு எவ்வளோ தேவையோ அது தேவையான அளவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அப்போ தான் அதை நம்ம டிப் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ வேக வச்ச அந்த சேனக்கிழங்குல கொஞ்சம் மிளகாத்தூளும் சால்ட்டும் கொஞ்சம் நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வேணாட்டா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சிக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், அவ்வளோதான். ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட வேண்டியது தான். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து கிழங்கு வேக வச்சிட்டோம். அதனால் மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும் வெந்தால் போதும். பாருங்கள், அது கோஃப்டாஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி எல்லா கோஃப்டாவும் ரெடி பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் பொடியை நறுக்கி வச்ச பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா செவக்க வறுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுக்கிற ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனு அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் இதை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். எப்போவுமே டொமேட்டோ சாஸோட சோயா சாஸு கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற அந்த கோஃப்டாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையும் மேலே தூவிட்டு இறக்கிடுங்க. இப்போ நான் அந்த ஏற்கனவே பேட்டர் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்ரையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக பிடிக்கும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் சேர்த்துட்டு கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். இது தோசைக்கும் சாதத்துக்கும் நல்ல சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது அப்படியே இது மஞ்சூரியனை சாப்பிடாம வெறும் கோஃப்டாவை மட்டும் கூட தனியாக சாப்பிட்லாம். டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்